चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 17/5/69 மந்திர கண்ணாடி. இந்த அவ்யக்த சந்திப்பினுடைய மதிப்பை அறிந்துள்ளீர்களா? அவ்யக்த ரூபத்தில் சந்திப்பதற்கும் வியக்த ரூபத்தில் சந்திப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. வியக்த உணர்வை விட்டுவிடுதலே அவ்யக்த சந்திப்பின் மதிப்பாகும். யார் எந்த அளவிற்கு இந்த மதிப்பை கொடுக்கிறார்களோ அந்த அளவே விலை மதிப்பற்ற அவ்யக்த சந்திப்பினை அனுபவம் செய்கின்றார்கள். நான் எந்த அளவு எவ்வளவு சமயம் கொடுத்திருக்கிறேன் என்று இப்போது ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கேட்க வேண்டும். நிகழ்காலத்தில் அவ்யக்த நிலையில் நிலைத்திருப்பதுவே அவசியமானதாக உள்ளது. ஆனால் முடிவு என்னவாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தானே அறிந்து கொள்ள முடியும். மேலும் பிறரது முடிவையும் கூட நல்ல முறையில் அறிய முடியும். ஆகையால் அவ்யக்த ஸ்திதியை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறதோ அதை பூர்த்தி செய்ய வேண்டும். உங்கள் அனைவருடைய வாழ்வில் அவ்யக்த ஸ்திதி இருக்கிறது என்று எவ்வாறு அறிய இயலும்? அவர்களது ஒவ்வொரு கர்மத்திலும் அலௌகீகத்தன்மை. அடுத்து எந்த ஒரு கர்மம் செய்தாலும் கர்ம இந்திரியங்களின் மூலம் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஏற்படும். அவர்களது கண்களில் அவர்களது நடத்தையில் ஒவ்வொரு தருணமும் அதீந்திரிய சுகம் நிறைந்திருக்கும். அலௌகீக தன்மை மற்றும் அதீந்திரிய சுகத்தினுடைய பிரகாசம் அவர்களது ஒவ்வொரு கர்மத்திலும் வெளிப்படும். இதன் மூலம் அவர்கள் வியக்தத்தில் இருந்தாலும் அவ்யக்த நிலையில் நிலைத்திருக்கின்றனர் என்பது தெரிந்துவிடும். ஒருவேளை இந்த 2 விஷயங்களை தன்னுடைய கர்மத்தில் காண்கிறீர்கள் எனில் அவ்யக்த நிலையில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இல்லை எனில் பிறகு குறை உள்ளது என புரிந்து முயற்சி செய்ய வேண்டும். அவ்யக்த நிலையை பிராப்தியாக அடைவதற்காக ஆரம்பத்திலிருந்து ஒரு ஸ்லோகனை சொல்லி வந்திருக்கிறீர்கள். ஒருவேளை அது நினைவு இருந்தது என்றால் ஒருபோதும் எந்த மாயினுடைய தடைகளிலும் தோல்வியடைய மாட்டீர்கள். அத்தகைய சர்வோத்தம ஸ்லோகன் ஒவ்வொருவருக்கும் நினைவிருக்கிறதா? ஒவ்வொரு முரளியில் வெவ்வேறு விதத்தில் அந்த ஸ்லோகன் வருகிறது. மன்மனா பவ. நான் பாபாவினுடைய குழந்தையாக இருக்கிறேன். இது இருக்கத்தான் செய்கிறது. எனினும் முயற்சி செய்யும்போது மாயாவின் தடை என்ன வருகிறதோ அதன் மீது வெற்றி பிராப்தியாக அடைவதற்கு உள்ள ஸ்லோகன் இது. சொர்க்கத்தின் சுயராஜ்யம் நம்முடைய பிறப்புரிமையாகும். மேலும் சங்கமயுகத்தில் தந்தையினுடைய பொக்கிஷம் பிறப்புரிமையாக உள்ளது. இந்த ஸ்லோகத்தை மறந்துவிட்டீர்கள். உரிமையை மறந்துவிட்டீர்கள் எனில் என்னவாகும்? நாம் எந்தெந்த பொருளின் அதிகாரியாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த அனைத்து பொருட்களுக்கும் நம்முடைய பிறப்புரிமையாகும். தன்னை உரிமையுள்ள அதிகாரி என புரிந்து கொண்டால் மாயாவின் அடிமையாக மாட்டீர்கள். அடிமை ஆவதிலிருந்து தப்பிப்பதற்காக தன்னை அதிகாரி என புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் சங்கமேகத்தினுடைய சுகத்தின் அதிகாரியாக இருக்கிறோம். பிறகு எதிர்காலத்தில் சொர்க்கத்தினுடைய சுகங்களின் அதிகாரியாக ஆகின்றோம். தனது அதிகாரத்தை மறவாதீர்கள். தனது அதிகாரத்தை மறக்கும் பொழுதே ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அடிமையாகின்றீர்கள். மேலும் அடிமையாக இருப்பவர்கள் ஒருபோதும் சுகம் நிறைந்தவர்களாக இருக்க முடியாது. அடிமையாக இருப்பவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மனம், சொல், செயலில் துக்கத்தையே அடைகின்றனர். மேலும் அதிகாரியாக இருப்பவர்கள் அதிகாரத்தின் போதையில் மற்றும் குஷியில் இருக்கின்றனர். குஷியுடன் இருக்கக்கூடிய காரணத்தினால் சுகங்களின் வளம்
அவர்களது கழுத்தில் மாலையாக அணியப்பட்டிருக்கும். சத்யுக சுகங்களை பற்றி தெரியுமா? சத்யுகத்தில் விளையாட்டு பொருட்கள் எப்படி இருக்கும்? அங்கு ரத்தினங்களோடு விளையாடுவீர்கள். நீங்கள் சத்யுக சுகங்களின் பட்டியல் மற்றும் கலியுக சுகங்களின் பட்டியலை உருவாக்கினீர்கள். ஆனால் சங்கம யுகத்தினுடைய சுகங்களின் பட்டியலை உருவாக்கினால் அதைவிட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதே சத்யுக சமஸ்காரத்தை இப்பொழுது நிறைக்க வேண்டும். சிறு குழந்தைகள் முழு நாளையும் விளையாட்டிலேயே மகிழ்வுடன் கழிப்பர். வேறு எந்த விஷயத்தினுடைய கவலையும் இருக்காது. இவ்விதமே ஒவ்வொரு நொடியும் சுகங்களின் பட்டியல், ரத்தினங்களின் பட்டியலை புத்தியில் ஓடச் செய்வதால், அதாவது இந்த சுகங்கள் என்ற ரத்தினங்களோடு விளையாடினால் ஒரு பொழுதும் நாடகம் என்ற விளையாட்டில் தோல்வி ஏற்படாது. இப்பொழுதோ அவ்வப்பொழுது தோல்வி ஏற்பட்டு விடுகிறது. பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் மீது எவ்வளோ அன்பு இருக்கிறது! பாப்தாதாவினுடைய அன்பு அழிவற்றது. மேலும் குழந்தைகளினுடைய அன்பு சில நேரம் ஒரு மாதிரியாகவும் சில நேரம் வேறு மாதிரியாகவும் உள்ளது. ஒரே மாதிரி இல்லை. அவ்வப்பொழுது அதிக அன்பு மூர்த்தியாக தென்படுகின்றன. அவ்வப்போது அன்பு மூர்த்திக்கு பதிலாக என்ன மூர்த்தியாக ஆகிவிடுகின்றனர். அவ்வப்போது சிநேகியாகவும் அவ்வப்போது சிநேகமற்றவராகவும் ஆகிவிடுகின்றனர். தன்னுடைய தோற்றத்தை காண்பதற்காக தன்னிடம் என்ன இருக்க வேண்டும்? கண்ணாடி. கண்ணாடி ஒவ்வொருவரிடமும் உள்ளதா? ஒருவேளை கண்ணாடி இருந்ததெனில் தனது முகத்தை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். மேலும் அவ்வாறு பார்ப்பதினால் என்னவெல்லாம் குறை தென்படுகிறதோ அதை நிவர்த்தி செய்து கொண்டே இருப்பீர்கள். ஒருவேளை கண்ணாடியே இல்லையெனில் குறையை நிவர்த்தி செய்ய இயலாது. ஆதலால் ஒவ்வொரு நேரமும் தன்னிடம் கண்ணாடி வைத்து கொள்ள வேண்டும். எனினும் நம்மிடம் கண்ணாடி உள்ளது என நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதுவே இடையிடையில் மறைந்துவிடும் மந்திர கண்ணாடியாக உள்ளது. ஒரு நொடி பொழுதில் மறைந்து விடுகிறது. எவ்வாறு கண்ணாடி அழிவற்றதாக நிலையாக இருக்க முடியும்? அதற்காக முக்கியமான தகுதி என்ன இருக்க வேண்டும்? யார் அர்ப்பணமாகியுள்ளனரோ அவரிடமே கண்ணாடி இருக்கும். அர்ப்பணம் ஆகவில்லையெனில் கண்ணாடியும் அழிவற்றதாக இருக்காது. கண்ணாடியை தன்னிடம் வைத்துக் கொள்வதற்காக முதலில் தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதையே சர்வம்ச தியாகி என்று சொல்லப்படுகிறது. சர்வஸ்வ தியாகியிடம் கண்ணாடி இருக்கும். எவர் அவ்வியக்த நிலையில் இருக்கின்றாரோ அவரே அவ்வியக்தமாக சந்திக்க இயலும். நிகழ்காலத்தில் அவ்வியக்த ஸ்திதியில் அதிகமான குறை தென்படுகிறது. 2 விஷயங்களில் சரியாக இருக்கின்றனர். 3வது விஷயத்தில் குறை உள்ளது. 1 வர்ணனை செய்தல், 2வது கடைதல். இந்த 2 விஷயங்களும் சரியாக உள்ளன அல்லவா? இவை 2ம் சுலபமானதாக உள்ளன. 3வது விஷயம் கொஞ்சம் சூட்சுமமானதாகும். நிகழ்கால முடிவை பார்த்தோமேயானால் கடைவதை விட வர்ணிப்பதே அதிகமாக உள்ளது. மற்றபடி 3வது விஷயம் எது? ஒன்று கடைவது, மற்றொன்று மூழ்கியிருப்பது. அது முற்றிலும் அன்பில் மூழ்கிய நிலையாகும். நிகழ்காலத்தில் கடைதலை விட வர்ணனையே அதிகம் உள்ளது. முதல் எண்ணில் வெற்றியாளராக இருக்கின்றனர். 2வது எண்ணான கடைதலிலும் 3வது எண்ணான மூழ்கிய நிலையிலும் இருக்க வேண்டும். இந்த நிலையில் குறை தென்படுகிறது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். யார் அன்பில் மூழ்கிய நிலையில் இருப்பார்களோ அவர்களுடைய நடத்தை மூலம் என்ன தென்படும்? அலௌகீக தன்மை மற்றும் அதீந்திரிய சுகம். மூழ்கிய நிலையில் இருப்பவர்களிடம் இந்த குணம் ஒவ்வொரு நடத்தையிலும் வெளிப்படும். ஆதலால் இந்த குறை என்ன உள்ளதோ அதை நிவர்த்தி செய்வதற்கான தீவிர முயற்சி செய்ய வேண்டும். அனைவரும் முயற்சியாளர்களே. அதனால்தான் இந்நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போதோ வெறும் முயற்சியாளராக ஆவதற்கான சமயம் அல்ல. இப்போது தீவிர முயற்சியாளர் ஆவதற்கான சமயமாகும். ஆக வேண்டியதோ தீவிர முயற்சியாளர். ஆனால் ஆவதோ முயற்சியாளர் எனில் என்ன ஆகும்? இலக்கை விட்டு தொலைவில் பின்தங்கி விடுவீர்கள். இப்போது தீவிர முயற்சியாளர் ஆவதற்கான சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் எவ்வளவு லாபம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு எடுக்கிறோமா அல்லது இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் சோதனை செய்ய வேண்டும். ஆகவே தன்னிடம் எப்பொழுதும் கண்ணாடியை வைத்து கொண்டீர்கள் என்றால் குறை உடனடியாக தெரிந்துவிடும். மேலும் தனது முயற்சியை தீவிரப்படுத்தி முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள் என்று
சொல்லப்படுகிறது. நல்லது, இன்று குமாரிகளுடைய சேவைக்கான திலகமிடும் நாளாகும். உங்களுடைய அருங்காட்சியகத்தில் மகுடாபிஷேக சித்திரம் காண்பிக்கப்பட்டுள்ளது இல்லையா? ஆனால் உங்களுடைய சேவைக்கான திலகமிடும் தினத்தில் பாருங்கள், எவ்வளவு பெரிய சபை கூடியுள்ளது. அவ்வளவு குஷி இருக்கிறதா? ஆனால் எத்தனை நபர்களுக்கு முன்னிலையில் திலகம் வைத்துக் கொள்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் உங்கள் அனைவரையும் கவனிப்பார்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அனைவரின் மத்தியிலும் திலகம் இடப்படுகின்றது என்பதை மறக்க வேண்டாம். அத்தகைய தைரியசாலி ஆக வேண்டும். இந்த திலகத்திற்கு மரியாதை அளிக்க வேண்டும். திலகத்திற்கு மரியாதை அளிப்பது என்றால் பிராமண குலத்திற்கு மரியாதை அளிப்பதாகும். பிராமண குலத்தின் நியமம் என்ன? ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? யார் அத்தகைய புருஷோத்தம் ஆவதற்கான தைரியம் உடையவர்களோ அவர்களே திலகம் வைத்து கொள்ள முடியும். இந்த திலகம் சாதாரணமானதல்ல. அங்கும் இவ்வளவு பெரிய சபையை காண்பீர்கள். கன்னிகைகளுடைய சேவைக்கான திலகம் இடப்படும் தினத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறீர்கள். சேவை செய்யக்கூடியவர்கள் ஒரு விசேஷமான குணத்தின் மீது கவனம் வைக்க வேண்டியதாக உள்ளது. யார் அனைத்து துறைகளிலும் சேவை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் சூழ்நிலை எத்தகையதாக இருந்தாலும் தனது ஸ்திதியை ஏக்ரஸாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். அப்போதே அனைத்து சேவைகளினுடைய வெற்றி கிடைக்கும். तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वर्षा मिलेगा तुमको. ओम शांति.